ராதிகா, அதிமுகவில் பிரிந்த அணிகள் இப்போது இணைய தொடங்கி இருக்கின்றன. இதனால் அதிமுக ஒன்றிணைகிறது. தேர்தலின் போது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 பேர் ஆதரவாக வாக்களித்து அங்கு இபிஎஸ் அணி, வேலுமணி அணி என இரண்டு அணியாக பிரிந்தது. இந்த சூழ்நிலையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்ததால் மீண்டும் அதிமுக ஒன்றிணையுமா என்ற சிக்கல் எழுந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து அங்கு எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இங்கு இபிஎஸ் இல்லத்திற்கு இன்று காலையிலிருந்தே வர தொடங்கினர். ஏற்கனவே அவருக்கு ஆதரவு தெரிவித்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இன்று ரத்தம் விஸ்வநாதனும், ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோரும் இன்று இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்திருக்கிறார்கள். சற்று முன்பு இபிஎஸ் மற்றும் வேலுமணி, புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்மொழி தேவன் இவர்கள் தவிர திருத்தணி ஹரி, ரவி மனோகரன் உள்ளிட்டோரும் இங்கு ஐபிஎஸ் அணியில் இணைந்திருப்பதால் இப்போது தங்கமணி மற்றும் வேலுமணி தரப்பு கலகலத்து போய் இருக்கிறது. அங்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவே அந்த இணைப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தான் இப்போது ரத்தம் விஸ்வநாதனும் வேலுமணியும் இப்போது இபிஎஸ்ஐ சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் இருந்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தில் வேறு யாரும் இணைவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த உறுதிமொழியில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி, நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் காலியாகும் அந்த தொகுதியில் உங்களையே வேட்பாளராக நிறுத்தி நீங்கள் தாவேகா எம்எல்ஏவாக வெற்றி பெற்று வந்த பிறகு உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற ஒரு நிபந்தனையை முதலமைச்சர் விஜய் தரப்பு விதித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுகவில் இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேற்று காலையில் மதுராந்தகம் தொகுதியை சேர்ந்த மரகதம் குமரவேல், இவர்கள் தவிர பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அதைத் தொடர்ந்து இன்று அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எசக்கி சுப்பையா, இந்த 4 பேரும் இங்கு தமிழக வெற்றி கழகத்தில் இப்போது இணைந்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளும் காலியாக இருப்பதாக, காலையில் 4 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 5 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த வியூகம் ஓரளவு பலனளிக்கும். ஏனென்றால் அவர்கள் 107, காங்கிரஸ் கட்சியின் 5, 112, அறுதி பெரும்பான்மை எனும் மந்திர எண் 118. இப்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதால் 5 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. இதனால் 6 மாதத்திற்கு பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினாலும் இப்பொழுது 6 சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில், 5 சட்டமன்ற தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு 229 தொகுதிகளுக்கு தான் நடைபெறும். அப்போது அந்த மேஜிக் நம்பரான 118 என்பதை விட குறைவாக 115 இருந்தாலே அவர்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதை இலக்காக வைத்துதான் தமிழக வெற்றி கழகம் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அணியிடம் ஒரு நிபந்தனையுடன் அந்த பேரம் நடைபெற்றிருக்கிறது. அது அந்த பேரத்தின் மதிப்பு மற்றும் அதிகாரம் எவ்வளவு என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு 32ஆக உயர்ந்திருக்கிறது. அங்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு 11 எம்எல்ஏக்கள் இப்போதைக்கு அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களும் இன்று இரவுக்குள் அவர்களும் அதிமுகவில் மீண்டும் அங்கு இபிஎஸ்ஐ சந்திக்க வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுகவின் ஒன்றிணைவு மீண்டும் நிகழும். அதற்கான முன்னோட்ட நிகழ்வாக அங்கு எஸ்பி வேலுமணியுடன் நெருக்கமான தங்கமணி இங்கு வந்திருக்கிறார். அதே போல ரத்தம் விஸ்வநாதன் வந்திருக்கிறார். அவரோடு திருத்தணி ஹரி, ரவி மனோகரன் மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் உள்ளிட்டோரும் இப்போது இங்கு வந்திருப்பதால் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற 11 பேரும் விரைவில் அதிமுகவில் இபிஎஸ் தலைமையை ஏற்று இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கி இருக்கிறது. அவருக்கு 32 சட்டமன்ற உறுப்பினர்கள், 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போது அங்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பில் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக காமராஜ் மற்றும் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் தவிர அங்கு இருப்பது சிவி சண்முகம். இந்த 4 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய KP அன்பழகன் உள்ளிட்ட முக்கியமான 5 மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். KP அன்பழகன் மற்றும் விஜயபாஸ்கர் இவர்கள் தவிர
வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களோடு மொத்தம் 5 பேர் முக்கியமான நபர்கள், காமராஜ் உள்ளிட்ட 5 பேரும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் விரைவில் இன்று இரவுக்குள் இந்த எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணியினர் வைக்கும் அந்த நிபந்தனைகளை ஏற்று இப்போது அவர்கள் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.